தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப தயாராகி வரும் இந்தியா அதே வேளையில் கடலில் ஆழமான மர்மங்களை ஆராய சமுத்திரயான் திட்டத்தையும் வேகப்படுத்தியுள்ளது. நிலவில் கால் பதித்த இந்தியா இப்போது ஆழ்கடல் வளங்களை ஆராய தனது முதல் மனித பயணத்தை வரும் மே மாதம் மேற்கொள்ளவுள்ளது. இந்த சோதனை பயணத்தின் போது இந்திய விஞ்ஞானிகள் மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கி வாகனத்தில் அமர்ந்து சென்னை கடற்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டர் ஆழத்திற்கு செல்ல உள்ளனர். இந்த முதற்கட்ட சோதனையானது நீர்மூழ்கி வாகனத்தின் பாதுகாப்பு மற்றும் அதன் அழுத்தத்தை தாங்கும் திறனை ஆய்வு செய்வதற்காக நடத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ள மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கி வாகனம் 3 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2.1 மீட்டர் விட்டம் கொண்ட இந்த வாகனம் டைட்டானியம் உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. இது கடலின் அடிமட்டத்தில் ஏற்படும் அதீத அழுத்தத்தை தாங்கும் வலிமை கொண்டது. இதன் இறுதி இலக்கு கடலின் 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை பத்திரமாக கொண்டு சென்று திரும்புவதாகும். கடல் மட்டத்திற்கு கீழே 6000 மீட்டர் ஆழத்தில் உள்ள பாலிமெட்டாலிக் நோடல்ஸ் எனப்படும் அரிய கனிமங்களை ஆய்வு செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கோபால், நிக்கல், செம்பு மற்றும் மாங்கனீசு போன்ற விலை மதிப்பற்ற கனிமங்கள் அங்கு தாராளமாக கிடைக்கின்றன. அத்துடன் ஆழ்கடலில் வாழும் விசித்திரமான உயிரினங்கள் மற்றும் வெப்ப நீரூற்றுகள் குறித்தும் இந்த திட்டம் ஆய்வு செய்யும். இப்போது வரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய 5 நாடுகளிடம் மட்டுமே ஆழ்கடல் ஆய்வுக்கு தேவையான இத்தகைய அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளது. சமுத்திரயான் திட்டம் முழுமையாக செயல்பட்டதற்கு வரும்போது இந்த உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்ட 6வது நாடாக இந்தியா பெருமையுடன் உருவெடுக்கும்.